ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் ஈவினிங் வாக்கிங் கிளம்பியாச்சு. நைட்டு டின்னருக்கு பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 வத்தல், 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், வத்தல், நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை துருவி சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ ஊற்றி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். பருப்பே இல்லாத சாம்பார் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.